புருஷ லட்சணம் தான் சொல்லுவாங்க இல்ல, சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இயற்கையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா women are the dominant characters in all the living creatures. அவங்க தான் வந்து உலகத்துக்கு ஒரு பேஸாக இருந்து உலகத்தையே வந்து படித்து காட்டு எல்லாத்தையும் வந்து தொடர்ச்சியாக இந்த உலகத்தை உயிர்ப்போட வச்சிருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அந்த இயற்கைகள் மீறி நம்ம வந்து போகும்போது தான் நம்ம வந்து சில தவறுகளையும் சட்டங்களையும் பொறாமையும், அதாவது வீக்கராக செக்ஷனுக்காக வந்து மேல இவங்க ஆக்சுவலா வந்து மேல வந்து வீட்டை பார்த்துக்கிட்டது தான் வந்து முன்னுடைய கதை. ஆரம்பத்துல இந்த குழந்தைகள்லாம் வந்து ட்ரெயின் ஆன பிறகு அந்த புகையிலையும் கூடாரங்களையும் வந்து இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆண்கள் வந்து அந்த ஆடு மாடு பேசிட்டாங்க இருப்பா, இந்த பெண் வந்து வேட்டைக்கு போவார். ஆமா, பெண்கள் வந்து அந்த அதுக்கான ஒரு புக் இருக்கு, இந்த வாழ்கா முதல் கங்கை வரை அப்படிங்கிற ஒரு புக். ஆமா, படிச்சு பாருங்க. அது நாம எப்படி ரியல் சென்ஸ்ங்கிறது நீங்க இப்ப பார்க்கலாம். இப்பெல்லாம் வந்து ஏதாவது ட்ரைனிங் போனோம் அப்படின்னாக்கா 40 பேரை கூப்பிடறான் அப்படின்னு வச்சுங்க, 3 பேர் ஒரு ஓரமா ஒரு 2 இருக்கிற ஒரு இது, அது தேர் பெண். மீது எல்லாம் விமன், எல்லா இடத்துலையும் அந்த விமன் தான். இப்போ வந்து நீங்க வந்து எங்க வந்து பார்த்தாலும் மேக்சிமம் வந்து விமன்ஸ் போறதுனால தான் இப்போ வந்து எல்லா விஷயங்களும் வந்து டிரான்ஸ்பரன்சி வரும், எல்லாம் வந்து பட்டவர்த்தனமாக இருக்கும், எல்லாமே வந்து ஓப்பன் வரும், புரியுதுங்களா? எல்லாமே வந்து அம்பலப்படுது. ஏன்னா பெண்கள் வந்து எப்போதும் சரிநிலைப்படுத்துறதுக்கு தான் தயாராக இருப்பாங்க. இதுதான் நம்ம வந்து சொல்லலாம், வேணா இது அரசு இருக்கு, பெண்கள் கொடுக்குறாங்க 33%, இப்பெல்லாம் 35% இல்லை, மோர் தென் 33. ஆனால் எங்கே போனாலும் அவங்களுடைய அட்வைஸ் இல்லாமல், அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், அவங்களுடைய அரவணைப்பு இல்லாமல், அவங்களுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க அவங்களோட நிலையில தான் வந்து ஆண்களுடைய வாழ்க்கையை இருக்கு. நீங்க வந்து இப்போ இப்படி கோவான்னு டீட்டெயில்னா அது வந்து ரியல் சென்டர் வேணா சொல்றதுக்கு வேணா பழங்கதையில வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தில் சாதன அப்ரோச்சில் வந்துட்டு நம்மளை வந்து ஆண்களை வந்து பெருசாக காட்டிட்டாங்க. அவங்க தான் வந்து தெரியாத மாதிரி வீட்டில் தெருவில் நடக்கிறது வந்து ஆண், வீட்டில் இருக்கிறது பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ரியல் சென்ஸ் வந்து இப்போ இருக்கிறது தான் அந்த இது இருக்கு. நீங்கன்னா பார்க்கணும், எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்க வந்து தன்னுடைய பவரை வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த ஆண்கள் ஒருத்தர் 2 பேரை வந்து நிலவங்கி நிற்கிற இடத்துல கூட பார்க்குறேன், அவங்க வந்து பயந்துகிட்டே இருப்பான், எப்போ இந்த பெண்கள் நம்மளை வந்து தாக்க போகிறாங்க அப்படின்னு. அந்த பயத்தில் தான் அவன் வந்து பெண்கள் மேலே வந்து அந்த பெண்களுக்கான சப்போர்ட்டாக பேசிக்கிட்டே இருப்பான். நீங்கள் பாருங்கள், எல்லா அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா சட்ட நிபுணர்களாக இருக்கட்டும், எல்லா வியாபார சலங்களாக இருக்கட்டும், பெண்களை குறிவிட்டு தான் தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய அரசியலுக்கு நடத்திட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ பெண்கள் வந்து மிக பவர்ஃபுல்லானவங்க சொல்லி தெரியவில்லை. இது சும்மா வந்து பேசாத வார்த்தைகளை வந்து இப்போ வந்து நம்ம பேசி பகிர்ந்துக்கிறோம். அந்த விதத்தில் நாம் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து our lady teachers as their colleagues மட்டும் இல்லை, there are more or less different terms of sisters, different terms of mothers, different terms of sisters. இது வேறு விதமான ஒரு சிஸ்டம், வேறு விதமான மதம், வேறு விதமான ஒரு உறவுகளாக வந்து பெண் உறவுகளாக வந்து எங்களை வழிநடத்தி கொண்டு போகிறதுனால செலிப்ரேஷன்